ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது பைத்தன் ப்ரோக்ராமிங் கன்செப்ட் அப்படின்ற இந்த வீடியோ செஷன்ல இருக்க போற ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை பற்றி பார்க்க போறோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன? ஜென்ரலா நாங்க பைத்தன் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணிக்கல ஈஸியா ஒரு கோடிங் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்கள் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஹாய் என்று சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஃபைன். ஸோ அடுத்த லைன்ல நான் என்ன செய்யறேன், இதுல பிரிண்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி கொள்றேன். ஸோ அடுத்ததான் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் பிரிண்ட் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி. ஸோ இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கல எங்களுக்கு ஹாய் ஹலோ அடுத்த லைன்ல வந்து ஹவ் ஆர் யூன்ற வேர்ட் வந்து பிரிண்ட் ஆகிறத நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுல எங்களுக்கு ரெண்டு வந்திருக்கு. ஸோ ரீசன் ஃபார் லாஸ்ட் நேம் ஹாய் இஸ் டிஃபைன்ட். ஸோ இதுல நாங்கள் இந்த ஹாய் என்று பிரிண்ட் ஆகிறதுக்கு நாங்கள் சிங்கிள் கோட்டேஷன் கொடுத்துருக்கோம். அப்போதான் அது அவுட்புட்ல வந்து இருக்கும். ஸோ சிங்கிள் கோட்டேஷன்ல எப்படி கொடுத்துக்கொள்றோம், ஹாய் ஹலோ அடுத்தது வந்து ஹவாய். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணிக்கல லைன் பை லைனா இப்படி வந்து இந்த ஹாய் ஹலோ ஹவாய் ஒரு 100 தரம் திரும்ப திரும்ப வர வேணும். இப்படி யோசிப்போம். ஸோ அப்படி யோசிக்க நாங்கள் 100 தரம் திரும்ப திரும்ப டைப் பண்ண வேண்டியது. அப்படி இல்லையா லூப் யூஸ் பண்ணி 100 தரம் அதை பிரிண்ட் பண்ணி கொண்டிருக்கோம். இது வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு பெரிய ஒரு வேலையை நாங்க திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது கேட்கல, அது வந்து ஒரு கஷ்டமான வேலையா இருக்கு. திரும்ப திரும்ப நாங்கள் அதை டைப் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங் என்ற ஐடியாவை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் அப்படி என்று சொல்லி ஒன்று டிஃபைன் பண்ண போகும். எப்படி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம் மாதிரி சொல்லிட்டு வரேன், பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த கண்டென்ட் இந்த ஹெடிங்கை நான் மேக் பண்ணிக்கொள்றேன், ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தன் லாங்குவேஜ். இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது செட் ஆஃப் கோடிங். நாங்கள் நிறைய தரம் திரும்ப திரும்ப கோடிங்ஸ் எழுதாமல் ஒரு எஃபெக்டிவான வழியில நாங்கள் கோடிங் எழுதுறதுக்கான ஒரு முறை தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும். இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், ஒரு யூசர்கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட் ஏதோ ஒரு விஷயத்தை வாங்கி டிஸ்பிளே பண்றதுக்கான ஃபங்க்ஷன். எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் நீங்க எழுத போறீங்கன்னு சொன்னால் டிஇஎஃப் டெஃப் என்ற கீவேர்டை யூஸ் பண்ண வேணும். டெஃப்ன்றது வந்து ஒரு கீவேர்டு, ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கல நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டிய கீவேர்டு. பிறகு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கலாம். ஸோ நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்எஸ்டி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இடைவெளி நாங்கள் விடையிலாததுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இப்படி வச்சுக்கணும். நீங்க இதுல இடைவெளி விடக்கூடாதுன்றதுக்காக அண்டர்ஸ்கோர் பாவிச்சா கூட ஓகே. இதை ஈஸியா நீங்க வைக்க போறீங்கன்றதுக்காண்டி கேபிட்டல் சிம்போல் மாதிரி வச்சாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இப்படி ஒரு நேம் வச்சு பிரேக்கெட் தொடங்கி பிரேக்கெட் முடிச்சு டபுள் கோட்டேஷன் போடுவோம். அதாவது என்ன முக்கியமான விஷயம் என்றால், ஒரு ஃபங்க்ஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்க டெஃப் என்ற கீவேர்ட் கட்டாயம். அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ற நேம் நான் வச்சிருக்கிறேன். பிரேக்கெட் தொடங்கி பிரேக்கெட் முடிச்சு டபுள் கோட்டேஷன் போட்டிருக்கேன். எனித்தான் எங்களோட வேலை ஸ்டார்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் பிரிண்ட் பண்ணுவேன். பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் நான் ஐசிடி ஃபவுண்டேஷன் இவ்வளவு. இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்க டிஃபைன் பண்ணது ஓகே. ஃபர்ஸ்டா இருக்கிறது கொமெண்ட்ஸ், அதை பற்றி நீங்க worry பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒரு ஃபங்க்ஷனை நாங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற இதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல நான் ஐசிடி ஃபவுண்டேஷன் பிரிண்ட் பண்ணிருக்கேன். இதை ரன் பண்ணினா எனக்கு அவுட்புட் வராது. எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷனை நாங்க கோல் பண்ணிக்கல தான் அந்த ஃபங்க்ஷன் அவுட்புட் வந்து எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபங்க்ஷனை கோல் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதை நாங்க ரன் பண்ணிக்க எந்த ஒரு அவுட்புட்டுமே இல்லை. பட் இது ஒரு ஃபங்க்ஷன். நார்மலா பிரிண்ட் சொல்லி கொடுத்துருந்தோம்னு சொன்னா இதுல அவுட்புட் எங்களுக்கு வந்திருக்கும். பட் இங்க நாங்கள் பிரிண்ட் கொடுத்துமே அவுட்புட் வேற இல்லை. ரீசன் இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நாங்க கோல் பண்ணினா மட்டும்தான் ரன் ஆகும். எப்படி கோல் பண்றேன்னு சொன்னால், நாங்கள் டெஃப் என்ற கீவேர்டை பாவிக்க கூடாது. ஜென்ரலா அங்க என்ன பேர் கொடுத்தோமோ ஃபர்ஸ்ட் FUNC பிரேக்கெட் தொடங்கி பிரேக்கெட் முடிச்சினாங்க. இதை கோல் பண்ணிக்கல இந்த ஃபங்க்ஷன் வந்து கோல் பண்ணப்பட்டு ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கோல் பண்றோம் அப்படின்றதுக்கான அடையாளம் இதுதான். இதுதான் கோல் பண்றாரு. இதை நான் மேக் பண்ணிக்கொள்றேன். இதுக்கான ஒரு டெக்ஸ்டா இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கொள்ள போற விஷயம் calling the function.
ஒரு ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து ஃபங்க்ஷனுக்கான நேம். இந்த ஃபர்ஸ்ட் எஃப்யூஎன்சி என்றது தான் நேம் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். இந்த நேம் ஆஃப் ஃபங்க்ஷன் அதை நாங்கள் கால் பண்ணிக்கல, எங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த இடத்துல வரும். இதான் ஜென்ரலான விஷயம். ஸோ அவுட்புட் உங்களுக்கு டிரெக்டாகவே வந்து ஐசிடி ஃபவுண்டேஷன் அவுட்புட்ல வந்து இப்படி நாங்க யூஸ் பண்றதால எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? ஈஸியா நாங்கள் சில கோடிங்ஸை மேக் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் முதல் டைப் பண்ண மாதிரி ஐசிடி ஃபவுண்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ கீழே நான் என்ன செய்வேன், பிரிண்ட் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ அடுத்த லைன்ல பிரிண்ட் அட்வான்ஸ் லெவல். ஸோ சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸ்ல இந்த ஃபங்க்ஷனை கோல் பண்ணாமல் விட்டுட்டு இந்த கோடிங்கை மட்டும் தந்துட்டு இந்த கோடிங்கின் அவுட்புட் என்னன்னு கேட்டா வரிவிளைவுகள் பெறப்படாது. அதாவது எந்த ஒரு அவுட்புட்டுமே இல்லை, நோ அவுட், எம்டி அவுட்புட்டா இருக்கு. பிகாஸ் ஒரு ஃபங்க்ஷனை நீங்க கோல் பண்ணினா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் நான் இந்த இடத்துல கோல் பண்றேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் ரன் பண்ணிக்கல, ஐசிடி ஃபவுண்டேஷன் ஆன்லைன் கிளாஸ் அட்வான்ஸ்ல. இப்ப நீங்க யோசிக்கலாம், இதால எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? இப்ப ரெண்டாம் தரமும் நான் இந்த ஃபங்க்ஷனை கோல் பண்றேன். ரெண்டு தரம் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்க மேம் நடக்கும். திரும்ப ஐசிடி ஃபவுண்டேஷன் ஆன்லைன் கிளாஸஸ் அட்வான்ஸ்ல இன்னொரு தரம் நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். திரும்ப அவ்வளவுமே பிரிண்ட் ஆகும். விளங்கும், நாங்கள் நிறைய கோடிங்ஸ் டைப் பண்ற நேரங்கள்ல ஒரு ஃபங்க்ஷனை அதை நாங்க டிஃபைன் பண்ணிட்டோம்னு சொன்னா ஈஸியான மெத்தட்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நாங்க பிரிண்ட் பண்ணலாம். இதுதான் இந்த பைத்தன் லாங்குவேஜ்ல ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு அட்வான்டேஜா இருக்கு வாங்க. இது ஜென்ரலா எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நாங்கள் வேற வேற விதமா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தமான ஒரு கால்குலேஷன் நீங்க பார்க்க போறீங்கன்னு சொன்னா இப்ப ரெண்டு நம்பர்ஸை நாங்கள் யூசர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த ரெண்டு நம்பர்ஸையும் கூட்டுத்தொகை காண வேண்டி இருக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எடுப்போம். ஸோ நான் ஃபங்க்ஷன் நேமை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேமா வச்சு கொண்டு வருவோம். ஸோ இதுல நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கு கால்குலேஷன் அப்படின்னு வைப்பேன், அல்லது கால்குலேட்டர் சிஏஎல், அவ்வளவு. இந்த ஃபங்க்ஷன்ல நான் சில விஷயம் டிஃபைன் பண்ண போறேன். முதலாவது என்ன செய்யணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டிஜரா ஒரு நம்பரை வாங்குவோம். இன்டிஜரா ஒரு நம்பரை வாங்குறதுக்கு இன்புட் அப்படின்ற கீவேர்ட் வேண்டலாம். ஸோ என்டர் நம்பர், ஒரு நம்பரை நாங்க வாங்குவோம், அது எக்ஸ் என்று வைக்கிறோம். ஸோ இப்ப அடுத்ததா என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒய் என்று சொல்லி ரெண்டாவது நம்பரை வாங்க, என்டர் நம்பர். ஸோ இது 1, இது 2, என்டர் நம்பர் 2 கொண்டு வந்து யூசருக்கு இதை பார்க்க கொஞ்சம் கிளாரிட்டி கூட வரும். ரெண்டு நம்பரை வாங்கிட்டு ரெண்டு டைம் சமேஷனை கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்ய போறோம்னா பிரிண்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு சிங்கிள் கோட்டேஷன்ல நாங்கள் இப்படி கொடுக்கலாம், எக்ஸ் பக்கத்துலேயே நாங்கள் பிளஸ் போடலாம் அல்லது கமா போடலாம். இதுக்கு பக்கத்தில் டபுள் கோட்டேஷன்ல நான் பிளஸ் போட்டுக்கொள்றேன், இனி ஒரு கமா போட்டு y. இப்ப அந்த எக்ஸ் என்ற நம்பரும் y என்ற நம்பரும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஒரு கமா போட்டு இதுல ஈக்குவல் சைன் போட்டுக்கொள்வோம், இனி ஒரு கமா ஒன்று போட்டுக்கொள்வோம். ஸோ அவுட்புட் உங்களுக்கு என்னென்று வரணும்னா பிராக்கெட்ல எக்ஸ் பிளஸ் y, இந்த ரெண்டையும் கூட்டின பெருமானம் இப்படியா வரும். இப்ப இதை ரன் பண்ண என்ன வருமெண்டா அவுட்புட் வராது. பிகாஸ் இங்க நாங்கள் ஃபங்க்ஷனை கோல் பண்ணி ஃபங்க்ஷன் கோல் பண்ணணும்னு சொன்னால் சரியா இந்த முன் லைன்ல வந்து சிஏஎல் இதை நாங்க கோல் பண்ணி விட்டுரும். அப்ப ஒருக்கா என்ன நடக்கும்னா அந்த நம்பர் இருக்கும், என்டர் நம்பர் 23, என்டர் நம்பர் 56, உங்களுக்கு 23 பிளஸ் 56 இஸ் ஈக்குவல் டு 79 வந்து. இப்ப சிம்பிளா நாங்கள் அங்க செய்த வேலையை இங்க செஞ்சிருக்கோம். இப்ப இன்னொருக்கா இந்த வேலையை நாங்க செய்ய வேணும், ரெண்டு தரம் ஒரு நம்பர் வந்து வேண்டுபடணும். ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்னொருக்கா கால்குலேஷன் இந்த சிஏஎல் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாம். சிஏஎல் பாருங்க ரெண்டு தரம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரெண்டு தரம் வைப்பேன். ஸோ என்டர் நம்பர் 34, என்டர் நம்பர் 78, ஆன்சர் வந்துட்டு திரும்ப இன்னொருக்கா கேட்டிருக்கு 67, 89 ஆன்சர்.
மூன்று தரம் உங்களுக்கு ரன் பண்ணணும்னு சொன்னால் மூன்றாவது தரம் சிஏஎல் போட்டு பிரேக்கெட் தொடங்கி பிரேக்கெட் முடிக்கலாம். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது எங்களுக்கு அட்வான்டேஜா இருக்க போது நிறைய தரம் நிறைய வேலைகளை திரும்ப திரும்ப செய்யலாம். ஒரு எஃபெக்டிவான மெத்தட்ல நாங்கள் கோடிங் எழுதுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அப்ப இதே கேள்வியை நாங்கள் எக்ஸாம்பிளா எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைய விஷயம் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ அவரேஜ் வந்து ஃபைன் பண்ணி பார்ப்போம். ஸோ அவரேஜ் ஃபைன் பண்ணணும்னு சொன்னால் அடுத்த லைன்ல பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் கோட்டேஷன்ல அவரேஜ் டபுள் டாட் போட்டுட்டு பக்கத்துல வந்து ஒரு காம்பவுண்ட் போட்டுக்கொள்வோம். ஓகே, அவரேஜ் ஃபைன் பண்றதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் எக்ஸ் பிளஸ் ஒய் அது ரெண்டையுமே நாங்கள் என்ன செய்ய வேணும், ரெண்டால டிவைட் பண்ணணும். ஸோ அவரேஜ் வந்து ஃபைன் பண்ணணும். எனக்கு ஒரு ஆன்சர் வரும். பட் இந்த இன்டிஜர் அப்படி என்று வாங்குறதால கால்குலேஷன் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி வாங்க. இப்போ எங்கட கால்குலேஷன் வந்து ஒழுங்கா இருக்கு. ஸோ அவரேஜும் ஃபைன் பண்றோம், அதே நேரங்களில் கூட்டுத்தொகையும் வாங்கணும். ஸோ 4 5. ஸோ எங்களுக்கு கூட்டுத்தொகை வந்திருக்கு, அவரேஜும் வந்திருக்கு. இப்போ நாங்கள் எங்களோட லைன் ஆஃப் கோடிங்கை குறைக்கலாம். எப்படி இந்த லைன் ஆஃப் கோடிங்கை நாங்கள் இந்த இடத்துல குறைக்கலாம்னு சொன்னால் ஃப்ளோட் அப்படி என்று ரெண்டு திறன் நாங்கள் நம்பரை வாங்கி இந்த ரெண்டு லைனையும் நாங்கள் குறைக்கலாம். இந்த ரெண்டு லைனையும் குறைக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பாராமீட்டர்ஸ் அல்லது ஆர்கியூமெண்ட்ஸ் என்ற கன்செப்டை யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த மெயினான ஐடியாவை. பாராமீட்டர்ஸ் அல்லது ஆர்கியூமெண்ட்ஸ் என்ற கன்செப்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்து இந்த ஃபங்க்ஷன்ல நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். ஸோ இதுல இருக்க போற ரெண்டு லைன் ஆஃப் கோடிங்கை நான் டிலீட் பண்றேன். இப்ப எக்ஸும் ஒய்யும் எனக்கு தெரியாது. இங்க நான் எக்ஸையும் ஒய்யையும் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு லைனுக்கும் பதிலா விதின் பிராக்கெட் இந்த பிராக்கெட்டுக்குள்ள நான் ரெண்டு நம்பரை கொடுக்கலாம். எக்ஸ் கம ஒய் என்று கொடுக்கலாம். எக்ஸ் கம ஒய் என்ற ரெண்டு நம்பரை நாங்க இங்க கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுக்கல இந்த சிஏஎல் இந்த கால்குலேஷனை கோல் பண்ணிக்கலையே நாங்க ரெண்டு நம்பரையும் இங்க கொடுப்போம். 3 + 4 இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நீங்க ரன் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்? ஸோ காம்ப்ளெக்ஸா எல்லாம் ஆக டீப்பா போவாங்க. நாங்க ஜஸ்ட் என்ன செய்வோம், எக்ஸ் பிளஸ் ஒய்யை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். இதை ரன் பண்ணி பார்க்க 3 + 4 = 7 என்று வந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன, என்ன ரீசனுக்காக இப்படி வந்திருக்கு? இதை நாங்க அனலைஸ் பண்ணிக்கல. சிஏஎல் எக்ஸ் கம ஒய் இங்க சிஏஎல் 3, 4. ஸோ இந்த 3 என்றது எக்ஸுக்காக வந்திருக்கிற, 4 என்றது ஒய்யுக்காக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 3, 4 = 7 என்று சொல்லி எங்களோட ஆன்சர் வந்து இதுதான் இங்க நடந்திருக்க விஷயம். பட் இதுல எங்களுக்கு எரர் வரும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மேல ரெண்டு பெராமீட்டரை கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க 3 பெராமீட்டர் கொடுப்பீங்களா இருந்தால் எக்ஸ் ஒய் என்று சொல்லி கொடுத்தாச்சு, மற்றதுக்கு தெரியாது. நாலாவதுல கொடுக்க பிளவிடும், அது மூன்றாவது கொடுக்க எரர் வரும். நாங்கள் எத்தனை பெராமீட்டர்ஸ் அல்லது ஆர்கியூமெண்ட்ஸ் மேல பாவிக்கிறோமோ அதே அளவு ஆர்கியூமெண்ட்ஸ் தான் இந்த பெருமானத்துக்காக கொடுப்போம். இதை நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் பெராமீட்டர்ஸ் அல்லது ஆர்கியூமெண்ட்ஸ் ஓ ஆர்கியூமெண்ட்ஸ். பிராக்கெட்ல நாங்க பாவிக்கிறார்கள் தானே, இந்த பிராக்கெட்ல நான் கொடுத்த எக்ஸ் ஒய் இவைதான் பெராமீட்டர்ஸ் ஓ ஆர்கியூமெண்ட்ஸ். நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கோல் பண்ணிக்கல அந்த நம்பர்ஸ் மேலே இருந்து ரன் ஆகி எங்களுக்கான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி நாங்க 3-4 இன்புட்ஸை கூட சரியான விதத்துல கால்குலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதுல இருக்க எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணிட்டு நாங்கள் எப்படி ஒரு ஃப்ளோட் நம்பரை எப்படி கொடுக்குறாரு, அப்போ இன்டிஜருக்கு ஒர்க் ஆகுது, ஃப்ளோட்டுக்கு அப்படி ஆட்டோமேட்டிக்காவே அதை எடுத்துக்கணும். நீங்க 3.4 5.6 இப்படி கொடுக்கல, இதை நாங்க ரன் பண்ணிக்கல பாருங்க ஃப்ளோட்டா வந்துருக்கு. நாங்கள் அப்போது இன்டிஜரா மாத்தி ஃப்ளோட்டா மாத்தின வேலையெல்லாம் இங்க ஈஸியா இருக்கு. நீங்கள் இங்க ஃப்ளோட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் இன் டேட்டா டைப் ஃப்ளோட் தான், இன்டிஜர் கொடுத்தா எக்ஸ் இன் டேட்டா டைப் இன்டிஜர். இப்படி நாங்க ஜென்ரலான சில விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஃபங்க்ஷன்ஸ்ல நாங்க பார்க்கக்கூடிய விஷயம். அடுத்து நாங்க பார்க்க போறது இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நாங்கள் ரிட்டர்ன் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணலாம். அது என்ன ரிட்டர்ன்றதை பற்றி பார்த்துட்டு வர போறோம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எடுத்துக்கொள்வோம். இதுல சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் எடுப்போம். ஸோ நான் இதையும் டிலீட் பண்ணிக்கொள்றேன்.
ஜஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் ஓகே பிரச்சனை இல்லை. இது இப்படியே இருக்கு. பிரிண்ட் என்ற கீவேர்டு எங்களுக்கு வேணும். இதுல என்ன செய்ய போறோம், RITURN ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஓகே. ரிட்டர்ன் அதே செய்ய, பட் என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொன்னால் இங்க அவுட்புட் வந்து வேற ஆகும். நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கல பிரிண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவுட்புட் வரும். அதர்வைஸ் இந்த ரிட்டர்னுக்கு அவுட்புட் வராது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு நான் CAL வாங்கிட்டு 10 நம்பர்ஸ் ஓகே 5,6. இப்போ ஜென்ரலா யோசிப்பீங்க இந்த 5ஐயும் 6ஐயும் கூட்டிட்டு எங்களுக்கு 11 என்ற ஆன்சர் வேற மார்க்மெண்ட்ஸ். இந்த 11 என்ற ஆன்சர் வேற பிகாஸ் இங்க ரீட் பண்றமே தவிர பிரிண்ட் பண்ணு. ரிட்டர்ன் பண்ற நேரங்கள்ல நாங்கள் அதை பிரிண்ட் அவுட்புட்டை எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு முதல் பிரிண்ட் என்ற கீவேர்டை யூஸ் பண்ண வேணும். ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு முதல் பிரிண்ட் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ மேல ரிட்டர்ன் நாங்க யூஸ் பண்றோம்னு சொன்னால் அதை கால் பண்ற இடத்துல பிரிண்ட் பாவிச்சா தான் அந்த அவுட்புட் வந்து எங்களுக்கு வெளியிட வரும். இது அடுத்த விஷயமா உங்களுக்கு தெரிய வேண்டியது. இதை மாதிரி 3-4 மேல பெராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பாவிக்கலாம். ஜென்ரலா உங்களுக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள். அடுத்தது நாங்க பார்க்க போறது வந்து ஒரு பெராமீட்டருக்கு டிஃபால்ட் வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ அப்படின்றது எப்படி கொடுத்து கொண்டு வருவோம்னு சொன்னால் இப்படிதான். இப்ப நான் XYZ 3 பேர் எடுக்கணும். ஓகே XYZ ரிட்டர்ன் பண்ணிக்கல இந்த 3 பேரையுமே நீங்க பிரிண்ட் பண்ணணும். இது ஜென்ரலா உங்களுக்கு தெரியும். இப்படி யோசிங்களா, நான் ரிட்டர்ன் கொடுக்காம ஈஸியா பிரிண்ட் என்ற கீவேர்டை கொடுக்கணும். ஸோ இதுல PRINT பிரிண்ட். இப்ப இதை நீங்க கால் பண்றீங்க இந்த ஃபங்க்ஷன் இந்த லைன்ல வச்சு CAL பிரேக்கர்ல நீங்கள் 2,3,5 இப்ப எல்லாத்தையும் கூட்டி ஒரு படி கொண்டு வர இதை ரன் பண்ணிக்கல எங்களுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா 3+5 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து வர போறேன். ஸோ இதுல ஆன்சர் லைன் 3ல எரர்னு சொல்லியிருக்கோம். XYZ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் பிராக்கெட் கொடுத்துருக்கோம். நாங்க பிராக்கெட் கொடுக்காதபடியால எங்களுக்கு எரர் வருது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ அவுட்புட் எங்களுக்கு வருவார் இந்த 3 நம்பர்ஸையும் கூட்டுத்தொகை அவுட்புட்டா வரும். இப்ப நாங்கள் ஒரு வேலையை ஒன்று செய்யலாம். XYZ இந்த Z-க்கு பதிலா நான் இதுல 9 கொடுப்பேன். லாஸ்டா வந்து இந்த வேரியபிளை கொடுக்க இப்படி வைப்பேன். MCQஸ்ல மேபி உங்கள்ட்ட கேட்கலாம் இதுന്റെ ஆன்சர் என்ன. இப்படி ஒரு கேள்வி இருந்தால் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்காது. என்ன டிஃபால்ட் வேல்யூன்னா Z-க்கு 9 என்ற பெருமானத்தை அவர் எடுத்து வச்சிருக்காரு முதலில். அப்ப முன்னுக்கு இருந்தா நீங்க பார்ப்போம் X-க்கு வந்து 2 என்ற வேல்யூ போகும், Y-க்கு வந்து 3 என்ற வேல்யூ போகும், Z-க்கு தான் 9 போகும். அவங்களுக்கு குழப்பமா இருக்கும். அது இதுல Z-க்கு 9 கொடுத்தோம்னா இதுல 2 3 அங்க எடுக்கிறோம். எப்பவுமே நாங்க முன்னுக்கு இருந்தா பெராமீட்டர் செலக்ட் பண்ணணும். அப்ப இதுல X-க்கு 2, Y-க்கு 3, Z-க்கு 9. இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கல எங்களுக்கு 2 + 3 5 அங்கே 9ஓட ஆட் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களோட ஆன்சர் 14 வரும். இப்படி மேபி MCQஸ்ல உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். அடுத்தது நாங்க பார்த்துட்டு வர போறது இதுலயே ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இப்ப நான் Z-ன் வேல்யூஸையும் கொடுப்போம். ஸோ 2,3, 7 அப்படின்னு கொடுப்போம். இதை நாங்க ரன் பண்ணிக்கல என்ன நடக்கும், இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப X-க்கு வந்து 2ன்றது அட்டா, Y-க்கு 3ன்றது அட்டா, Z-க்கு 7 தான் அட்டா. என்ன ரீசன் என்று சொன்னால் Z-க்கு நீங்கள் பெருமானம் கொடுக்காத பட்சத்துல உங்களுக்கு அந்த இடத்துல 9 எடுக்கும். ஆனா இங்க பெருமானம் கொடுக்குறீங்கள் என்று சொன்னால் கட்டாயம் கொடுத்த பெருமானத்துக்கு தான் முன்னுரிமை கூட. நீங்க டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கலாம், கொடுக்கல எதுக்கு அதிന്റെ பெருமானம் அல்லது முன்னுரிமை கூடவா இருக்கும் என்று சொன்னால் கடைசியா கொடுத்த பெருமானத்துக்கு தான் கூட. டிஃபால்ட்டா மேல இருக்க போற பெருமானம் எப்ப ஒர்க் பண்ணிக்கொள்ளும், நீங்கள் எந்த ஒரு பெருமானமும் கொடுக்காத பட்சத்தில் அது ஒர்க் பண்ணும். நீங்கள் கீழே ஏதாவது பெருமானம் கொடுத்திருப்பீங்களாக இருந்தால் அந்த பெருமானம் தான் உங்களுக்கு வேலை செய்து கொள்ளும். இது ஜென்ரலா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஒரு விஷயத்துக்கு வேற போறோம். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இந்த பெருமானம் கொடுக்குற இந்த செயற்பாடுகள்ல பின்னுக்கு இருந்து தான் பெருமானம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்படி கொடுக்கணும்.
லாஸ்டா கோல் பண்ணிக்கல நான் ட்ரெண்டுன்றதை மட்டும் கொடுக்குறேன். நான் வைக்கு என்ன செய்யறேன்? ஆ, இதை ரன் பண்ணிக்க உங்களுக்கே தெரியும். வைக்கு 6 செட்டுக்கு 9 என்று நீங்க கோல் பண்ணிக்க ஒரு வருமானம் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸுக்கு தான் எடுக்கும். ஸோ இது அவுட்புட் பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 17 வந்துருக்கு. எல்லாத்தையும் கூட்டினா 17 வரும். இதுலயும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. நீங்க இங்க இருந்து டிஃபால்ட் வேல்யூ கொடுத்து கொண்டு வரைக்க ஒன்று டிஃபால்ட் பெருமானம் கொடுக்காம விடலாம் ஒருத்தருக்கு. இங்க பெருமானம் கொடுக்கலையேன்னு சொன்னா இங்க 3 பெருமானம் கொடுத்தே ஆகும். இப்படி ரன் பண்ணா எரர் தான். ஒன்று டிஃபால்ட் வேல்யூ இங்க இல்லையென்று சொன்னால் இங்க கொடுக்கணும் கரெக்டா. இப்ப நாங்கள் எக்ஸுக்கு வந்து பெருமானம் இல்ல, வைக்கும் இல்ல, செட்டுக்கும் இல்ல. இங்க அடுத்தது டிஃபால்ட் வேல்யூ கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் கடைசியில இருந்தா கொடுத்து கொண்டு வரும். இப்ப இந்த ஜெட்ன்றவரை நான் கிளிக் பண்ணிட்டு ஜெட்டுக்கு 6 என்று கொடுக்கும். எக்ஸ்ன்றவரை கிளிக் பண்ணிட்டு எக்ஸுக்கு 7 கொடுக்கும். சரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 என்று கொடுக்கும். இப்ப இதை ரன் பண்ணி என்ன அவுட்புட் வரும்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு வருமா இருந்தா நீங்க கிளாரிட்டியா பார்த்து வைக்கணும். எரர் தான் வரும். என்ன ரீசன் என்று சொன்னால் எப்பவுமே டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கல பின்னுக்கு இருந்து தான் கொடுத்து கொண்டு வரலாம். இந்த ஓர்டர்ல தான் கொடுக்கலாம். நீங்க ஜெட்டுக்கு கொடுத்து எக்ஸுக்கு கொடுக்கல, வைக்கு கொடுத்து முடிஞ்ச பிறகுதான் எக்ஸுக்கு கொடுக்கலாம். இப்படி இடையில ஒரு அளத்தனியை நீங்க வச்சிருக்க முடியாது. உண்மையில நீங்க டிஃபால்ட் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 3 பேருக்கு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தா கூட ஃபைன். இந்த 3 பேருக்குமே நான் இப்படி கொடுக்குறீங்களா இது ஓகே. ஏன்னா ஓர்டர்ல நீங்க கொடுத்துக்கிறீங்க செட் வை எக்ஸ் இப்படி கொடுக்கலாம். இடையில ஒரு ஆள் தனியை விட்டு அங்கே போயிடலாம். பின்னுக்கு இருந்து தான் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கலாம். இப்ப ഇതിന്റെ அவுட்புட் ஏன் இப்படி வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப ഇതിന്റെ ஆன்சர் என்னண்டா எப்பவுமே இந்த இந்த பெருமானம் வந்து முன்னுக்கு இருக்கிறவருக்கு தான் போகும். என்னதான் நீங்க 7 கொடுத்திருந்தாலும் இவரண்ட பெருமானம் 2 தான். ஆனா பின்னுக்கு இருக்கிறாங்கள பாருங்க, வைக்கு 8 செட்டுக்கு 6, 8 மாறும் 14, 2 14. முன்னுக்கு இருந்து தான் இந்த வேல்யூ அட் ஆகும். அதே நேரம் நீங்க டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கல பின்னுக்கு இருந்து தான் கொடுத்து கொண்டு வரலாம். இடையில யாருக்காவது கொடுக்காவிட்டீங்கன்னா எரர் தான் வருவார். இது இன்னொரு விஷயமா நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப எம்சிக்யூஸ் பேப்பர்ல அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி இந்த குளோபல் வேரியபிளை பற்றி கேட்பேன். அது என்ன குளோபல் வேரியபிள் மாதிரி பார்த்துக்கொண்டு வர போறோம். ஸோ இங்க இருக்க போற இவ்வளவு கோடிங்கை நான் டிஃபைன் பண்ணி கொள்றேன். நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கொடுப்பேன். கீழே ஃபங்க்ஷன் அப்படின்னு கொண்டு கோல் பண்ணி கொள்வோம். நான் சாம்பிள் என்ற ஒரு ஃபங்க்ஷனை கோல் பண்ணிட்டு இந்த சாம்பிள் என்ற ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுப்பேன். இதுக்குள்ள வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து எக்ஸை பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்ப என்ன வேல்யூ வரும் எக்ஸுக்கு? இது ஒரு நல்ல ஒரு வேல்யூ. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கோல் பண்ணிக்கல நாங்கள் முன்னுக்கு இருக்க போற எக்ஸ் என்றவரை வேறு ஒரு ஆளா எடுப்போம், முன்னுக்கு இருக்க போற எக்ஸ் என்றவரை வேறு ஒரு ஆளா எடுப்போம். இப்ப வெளியில நான் என்ன செய்யறேன், பிரிண்ட் அப்படின்ற கீவேர்டை கொடுத்துட்டு இதுல எக்ஸை பிரிண்ட் பண்றேன். இப்ப எங்களோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு இதை நாங்க ரன் பண்றோம். ஸோ எங்களுக்கு 5 அவுட்புட் வந்திருக்கு. ரீசன் நான் இதுல ஒரு ஃபங்க்ஷன் கோல் பண்ணினான். சரி, இந்த ஃபங்க்ஷனை கோல் பண்ணால டிஃபைன் பண்ணினான், அந்த ஃபங்க்ஷனை கோல் பண்ணவே இல்லை. சாம்பிள் என்ற பேரு எங்க நாங்கள் கோல் பண்றோமோ அங்கதான் அவுட்புட் வரும். சரி, ஓகே, நாங்கள் அந்த சாம்பிள் என்ற பேரையும் ஒரு கோல் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. அடுத்த லைன்ல நான் இதுல சாம்பிள், இப்ப நாங்கள் என்ன அவுட்புட் வரும். இப்ப யோசிப்பேன், நாங்கள் எக்ஸ்ன்றது 2 மாறிட்டு தானே, அப்ப எல்லா இடமும் எக்ஸ் தானே வந்திருக்க வேணும், அதாவது 2 தானே வந்திருக்க வேணும். பாருங்க, எக்ஸ் இதுல சாம்பிள கோல் பண்ணபடியால சாம்பிள்ன்ற ஃபங்க்ஷன்ல இருக்க போற அந்த 2ன்றது வந்தது. ஆனா இங்க இருக்க போற பிரிண்ட் வந்து 5ஆவே இருக்கு. என்ன ரீசன்? அதாவது இந்த லைனை வச்சு நாங்க பார்ப்போம். இந்த லைன்ல இருக்க போற எக்ஸ்ன்றதை நீங்க x1 வைப்பீங்க, அதிண்ட பெருமானம் 5. இந்த லைன் இடைவெளி விட்டு இந்த லைன்ல இருக்க போற எக்ஸ்ன்றது x2 வைங்க, அது வந்து 2. அப்ப உள்ளுக்க இடைவெளி விட ரெண்டுமே வேற வேற வேரியபிள். என்னதான் ஒரே நேம் வச்சாலும் உள்ள இருக்கிறவர் வேற. வெளியில இருக்க போற வேரியபிள் நாங்க சொல்லிக் கொள்வோம் குளோபல் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொன்னா இவர் தான் பெரியார். வெளியில இருக்க இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை, வெளியில இருக்க போற. உள்ள இருக்க போறவர் நாங்க லோக்கல் வேரியபிள் நேமால சொல்றோம்.
லோக்கல் வேரியபிள்ன்றவர் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யும். இப்போ ஃபர்ஸ்டா இந்த சாம்பிள்ன்றது நாங்க ரன் பண்ணிக்கல, அதுக்குள்ள இருக்க போற எக்ஸ் தான் பிரிண்டா. என்ற இது லோக்கல் வேரியபிள் உள்ளுக்கு தான் இருக்கு இந்த எக்ஸ். அப்ப ரெண்டு தான் அவுட்புட் ஆகுது. ஆனா வெளியில இருக்க போற எக்ஸை நீங்க இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கல, இவர் குளோபல், அதாவது மேல இருக்க போற இந்த எக்ஸ் உள்ள இருக்கவருக்கும் இருக்கு சம்பந்தம், இவர் வெளியில முன்லைன்ல நிக்கிறார். இதுதான் பிரிண்டா, அஞ்சுன்றதான் பிரிண்டா. சோ குளோபலா நாங்கள் இருக்க போறவர் தான் முன்னுக்கு இருக்க போறோம். சாம்பிள கால் பண்ணிக்க லோக்கல் வேரியபிள் தான் எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த பிரச்சனையை மாத்துறது, இப்ப எல்லா எக்ஸையுமே ஒரே எக்ஸாவை எடுக்கணும்னு சொன்னால் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஒரு அடுத்த லைன்ல குளோபல் என்ற வேர்ட் வந்து பாவிக்கிறோம். குளோபல் எக்ஸ் இப்படி பாவிக்கிறோம். குளோபல் எக்ஸ் என்று பாவிச்சோம்னா என்ன மீனிங் என்று சொன்னால், இந்த எக்ஸ்ன்றது எடுக்க போற அந்த சேஞ்ச் எல்லா இடமே எடுத்துக்கணும். எக்ஸுக்கான வேல்யூன்றது வந்து அங்க நீங்க சேஞ்ச் பண்ண இங்க நீங்க சேஞ்ச் பண்ண உண்டாத்தான் இருக்கு. ஸோ இதை நாங்க ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி. ரெண்டே வந்துருக்கு. ஸோ இதுல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால், மேலே எக்ஸ் என்று சொல்லி ஒரு ஆள் எடுத்திருப்பீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ் 1 வச்சுட்டு 5 எழுதிருப்பீங்க. முன்னுக்கு இருக்க போற எக்ஸ் எல்ல பெருமானம் வந்து பியூரிட்டி கூட. கீழே ஃபங்க்ஷன்ல குளோபல் எக்ஸ் என்ற வேரி என்னத்தை டிஃபைன் பண்ணுதுண்டா, அந்த எக்ஸ் ஒன் தான் இவர். மேலே இருக்க போற குளோபல் தான் இவர் என்று தான் சொல்லி கொடுக்கும். அப்ப இப்ப நீங்கள் என்ன செய்வீங்க, அஞ்சுன்றதை அழிச்சு போட்டு ரெண்டு மாத்துவீங்க. பிகாஸ் என்ன ரீசனா இருக்கும்னு சொன்னால், நாங்கள் மேலே இருக்க போற அந்த அஞ்சுன்றதை அழிச்சு தான் உள்ள வைக்கிறோம். இந்த குளோபல் எக்ஸ்ன்னு மாத்திட்டு இப்ப ரெண்டு பெருமானம். கடைசியா பிரிண்ட் பண்றோம். இந்த சாம்பிள கோல் பண்ணிக்கல எங்களுக்கு அந்த ரெண்டு பிரிண்ட் ஆனது. அடுத்த தரம் பிரிண்ட் பண்ணிக்க ரெண்டு பிரிண்ட். குளோபல் பாவிச்சா மட்டும் எல்லா எக்ஸுமே உண்டு. குளோபல் பாவிக்கல என்று சொன்னால் வெளியில நிக்கிற எக்ஸ் வேற, உள்ளுக்க நிக்க போற எக்ஸ் வேற. இது அடுத்த விஷயமா நாங்க பார்க்க வேண்டியது. ஸோ இப்படி நாங்க ஃபங்க்ஷன்ஸ் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ சேம் ஃபங்க்ஷன்லயே நாங்க ஃபோர் லூப், வைல் லூப் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டா எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு ஃபோர் லூப், வைல் லூப், ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி ஒர்க் பண்ணும், பேராமீட்டர்ஸ்ல இன்னும் கிளாரிட்டி தேவை என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக் கொள்ளுங்க. அதுக்கான வீடியோஸ் அடுத்தடுத்த கண்டென்ட் அப்லோட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நாங்கள் இன்னொரு புது கண்டென்ட்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.